இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் முதலில் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மாவட்ட செயலாளர்களின் கூட்டம். இதில் பங்கேற்பதற்காக மாநில பொறுப்பாளர்கள் பலர் இங்கே கலந்து கொண்டிருக்கிறோம். என்னுடன் பத்திரிகையாளர் சந்திப்பில் கட்சியினுடைய மாநில துணை செயலாளர் தோழர் ரவி, செயற்குழு உறுப்பினர் தோழர் எம் செல்வராஜ், டாக்டர் ரவீந்திரநாத், மாநகர் புறநகர் மாவட்ட செயலாளர்கள், மாதர் சங்கத்தினுடைய தலைவர் என அனைவரும் சேர்ந்து நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அனைவரும் சார்பிலும் உங்களுக்கு கரங்கூப்பி வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 100 நாள் வேலை திட்டத்தினுடைய பெயரை மாற்றக்கூடாது. அந்த திட்டத்தின் பொருள் ஏழைகளை வாழ்விக்கிற அதனுடைய ஆழமான பொருள். அதன் மீது தாக்குதலை ஒன்றிய அரசு தொடுக்கக்கூடாது. ஏறத்தாழ 30 கோடி மனித வேலை நாட்கள், 12,000 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய திட்டம். இதை முன்மொழிந்தது இடதுசாரிகள். இந்த திட்டத்தால் பல கோடி ஏழைகள் பயன்பெறுகிறார்கள். எனவே இந்த திட்டத்தினுடைய பெரும் பொறுப்பு ஒன்றிய அரசை சார்ந்தது. மெல்ல மெல்ல அந்த பொறுப்பிலிருந்து விலகி மாநில அரசின் மீது அந்த சுமையை சுமத்துவதை எங்களால் ஏற்க இயலாது. மாநிலங்கள் தான் நிதியை ஒன்றிய அரசுக்கு தருகிறது. மாநிலங்கள் தான் அதிகாரத்தை ஒன்றிய அரசுக்கு தருகிறது. ஒன்றிய அரசு தன் பொறுப்பிலிருந்து விலகுவதாகவே நாங்கள் இதை கருதுகிறோம். எனவே இந்த திட்டம் ஏற்கனவே இருந்தபடி நிறைவேற்றப்பட வேண்டும். வேலை நாட்கள் அதிகரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் அதற்குரிய நிதி ஒதுக்க வேண்டும். சம்பளம், அவர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் அதிகரிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எதன் பொருட்டும் இந்த திட்டத்தை ஒன்றிய அரசு கடந்து செல்லக்கூடாது என்று நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று கேரளாவில் இடதுசாரிகள் தோற்றுவிட்டதாக, படுதோல்வி என்பது போன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள். கேரளாவில் தேர்தல் முடிவுகள் எவ்வாறு அமைந்திருக்கிறதோ அதே முடிவுதான் தமிழ்நாட்டிலும் என்று சொல்லி தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி தோற்றுவிடும் என்பது போன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார். முதலில் கேரளாவில் ஏற்பட்டது சிறு பின்னடைவு, தோல்வி அல்ல, 1% தான். 49 பேர் இடதுசாரிகளுக்கு வாக்களித்திருக்கிறார்கள், 51% காங்கிரசுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். எனவே இடதுசாரிகள் அங்கே தோற்றுவிட்டார்கள் என்பது போன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைப்பது சரியல்ல. ஆனால் தேர்தல் முறையில் ஒரு வாக்கில் தோற்றாலும் தோல்விதான். அந்த தோல்வியை இடதுசாரிகள் ஏற்கிறோம். அந்த தோல்வி குறித்து கூட நாங்கள் பரிசீலனை செய்வோம், தவறுகளை திருத்திக் கொள்வோம். வருகிற சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறுவோம், அங்கே தக்க வைத்துக் கொள்வோம் ஆட்சியை. ஆனால் திருவனந்தபுரம் மாநகராட்சியில் நாங்கள் தோல்வி அடைந்திருக்கிறோம். அந்த தோல்வியை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். நாங்கள் முழுக்க முழுக்க திட்டங்களை, கொள்கைகளை முன்வைத்தோம். ஆனால் பிஜேபி மத உணர்வுகளை முன்வைத்தார்கள். அங்கே நாங்கள் தோற்று காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்தால் மிக இயல்பு. ஆனால் நாங்கள் தோற்று பிஜேபி வெற்றி பெற்றிருப்பதால் அது பேராபத்தின் அறிகுறியாகவே நாங்கள் எச்சரிக்க விரும்புகிறோம். அது நல்ல முறை அல்ல. ஜனநாயகத்தில் அரசியல் கட்சிகள் தோல்வியடைவதும் வெற்றியடைவதும் ஜனநாயகத்தை வலுப்பெறச் செய்யும். ஆனால் ஜனநாயகம் தோற்றுவிடக்கூடாது. பிஜேபி மத உணர்வுகளை தூண்டிவிடுகிற இடங்களில் ஜனநாயகம் தோற்கிறது. உதாரணம் பீகார், அது தேர்தல் ஆணையத்தையே சுற்றி வளைத்தது. எனவே யார் வெற்றி பெற்றார்கள் என்பதல்ல, ஜனநாயகம் தோல்வியடைந்து விடக்கூடாது. டாக்டர் அம்பேத்கர் சொல்வது போல் வெற்றியின் இடத்தை தோல்விதான் தீர்மானிக்கிறது ஜனநாயகத்தில், நாடாளுமன்ற ஜனநாயகத்தில். அந்த வகையில் ஒரு வாக்கில் நாங்கள் தோற்றாலும் தோல்வியை நாங்கள் ஒப்புக்கொள்வோம். ஆனால் முறை தவறி, கொள்கை மீறி மக்களை பிளவுபடுத்துகிற அந்த உணர்ச்சிகளை தூண்டி பெறுகிற வெற்றி நல்ல வெற்றி அல்ல, அது ஜனநாயகத்திற்கு தோல்வி என்று நாங்கள் எச்சரிக்க விரும்புகிறோம். அதே போன்று விஜய் ஈரோட்டில் பேசியிருக்கிறார். திமுகவை தீய சக்தி என்று பலமுறை அவர் சொல்லுகிறார். அதை கூட்டணி கட்சி என்கிற முறையிலும், ஒரு பொறுப்பு வாய்ந்த அரசியல் கட்சி என்கிற முறையிலும் அதை நாங்கள் நிராகரிக்கிறோம். ஜாதியாக நாட்டை பிளவுபடுத்துகிற சக்தி தான் தீய சக்தி. சட்டப்படி மதமாக இந்தியாவை யார் பிளவுபடுத்துகிறார்களோ அவர்கள் கருத்துகள் தான் தீய சக்தி. மக்களின் வளவாழ்வை கேள்விக்குள்ளாக்குகிற கருத்தியல் சித்தாந்தங்களை கொண்டவர்கள் தான் தீய சக்தி. எனவே அந்த வகையில் அவர்களை தீய சக்தி என்று சொல்வதற்கு மாறாக ஒரு ஜனநாயக சக்தியாக இருக்கிற திமுகவை தீய சக்தி என்று சொல்வதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிராகரிக்கிறது. அவரிடம் திட்டங்களை எதிர்பார்த்தோம், கொள்கைகளை எதிர்பார்த்தோம், புதிய சிந்தனைகளை எதிர்பார்த்தோம். ஏமாற்றம் அளிக்கிறது. கீழடி அகழ்வாய்வு அறிக்கையை ஒன்றிய அரசு காலதாமதிக்காமல் உடனடியாக வெளியிட வேண்டும்.
உலகின் தொன்மை நாகரிகங்களில் ஒன்று தமிழ். தமிழ் நிலப்பரப்பு, தமிழ் வாழ்வியல் முறை. கிரேக்கத்துக்கு நிகராக, எகிப்துக்கு நிகராக உலகத்தின் தொன்மையான மெசோடோமியா, இது போன்ற கிரேக்கம், இது போன்ற பல தொன்மையான நாகரிகங்களுக்கு நிகரான நாகரிகம் தமிழ் நாகரிகம். கீழடி அதற்கு ஒரு சான்றாக இருக்கிறது. அதை ஏன் மூடி மறைக்க வேண்டும் ஒன்றிய அரசு? என்ன இடையூறு அதற்கு? என்ன அரசியல் சிக்கல், சட்ட சிக்கல்? எனவே இது முறையல்ல. காலதாமதம் செய்யாமல் அறிக்கைகளை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வரைவு வாக்காளர் பட்டியல் பிற்பகல் வெளிவர இருக்கிறது. தேர்தல் ஆணையம் மிகுந்த ஜனநாயகத்தோடு நடந்து கொள்ளும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஜனநாயக நெறிகளை அது மீறுமையானால் அது இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு நெருக்கடியாக மாறிவிடும். அதையே நாங்கள் எச்சரிக்க விரும்புகிறோம். உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் இவ்வளவு கோடி மக்கள் வாக்களிப்பதில்லை. அதனால்தான் நமது முன்னோர்கள் இதை டான்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி என்றார்கள், ஃபெஸ்டிவல் ஆஃப் டெமோக்ரஸி என்று சொன்னார்கள். இதன் உயிர் வாக்குதான். எனவே ஒருவரிடமிருந்து வாக்கு பறிக்கப்படுமையானால் அவர் அகதி முகாம் தான் செல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் நாடற்றவர் சட்டப்படி. எனவே இதில் எத்தகைய சூழ்ச்சியிலும் ஒன்றிய அரசு ஈடுபடக்கூடாது, தேர்தல் ஆணையம் ஈடுபடக்கூடாது. பீகாரில் நடந்தது போல் தமிழ்நாட்டில் நடந்து கொள்ளக்கூடாது என்று நாங்கள் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறோம். காலநிலை மாற்றத்தில் டெல்லி விழிப்புதுங்கிறது. டெல்லி அரசு தோற்றுவிட்டது, குறிப்பாக ஒன்றிய அரசு தோற்றுவிட்டது என்பதற்கு இதுவே சான்று. வெளியில் வர முடியவில்லை. நீதிபதிகள் துவங்கி சாதாரண குடிமக்கள் வரை மூச்சு விடுவதற்கே திணறுகிறார். அதிகாரத்தை குவித்து வைத்திருக்கிற ஒன்றிய அரசு நேரு மீது, காந்தி மீது பழி போடுவதிலே காலத்தை கழிக்கிறது. எதிர்கட்சிகளை அடக்கி ஒடுக்குவதில் காலத்தை கழிக்கிறது. மாநில உரிமைகளில் தலையிடுவதில் காலத்தை கழிக்கிறது. மாறாக மக்களை, பருவநிலையில் இருந்து மக்களை காப்பதற்கு எந்த சிந்தனையும் ஒன்றிய அரசுக்கு இல்லை என்பது டெல்லி ஒரு உதாரணம். வருகிற 5ஆம் தேதி ஒன்றிய அரசில், வங்கித்துறையில், ரயில்வேயில் இருக்கிற காலி இடங்கள் இவைகளை நிரப்ப வேண்டும் என்று அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் தமிழ்நாடு முழுவதும் ரயில் நிலையங்களில் முன்னால் மறியல் போர் நடத்துகிறது. அதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கிறது. வங்கியில் மட்டும் ஏறத்தாழ நாடு முழுவதும் 25 லட்சம் பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. இந்தியா முழுவதும் 9000 பணியிடங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் ரயில்வே துறையில் காலியிடமாக இருக்கிறது. எனவே இவற்றை தமிழ்நாட்டில் 35,000 இடங்கள் வங்கியில் மட்டும் காலியிடமாக இருக்கிறது. அதேபோல் BSNL, இவை மட்டுமல்லாமல் திட்டமிட்டு ஒன்றிய அரசுக்குரிய துறைகளில் வடமாநில தொழிலாளர்களை, ஊழியர்களை நிரப்புவதில் கூடுதல் அக்கறை காட்டுகிறார்கள். அது நல்ல முறையல்ல. எங்களை பொறுத்தவரை மொழியோ, நாடோ, மாநிலமோ பிரச்சனை அல்ல. ஆனால் தமிழ் மக்களின் உரிமை பாதித்து விடக்கூடாது, தமிழ்நாட்டின் உரிமை பாதித்து விடக்கூடாது என்பதில் மிக உறுதியாக இருக்கிறோம். திருப்பதியில் 35,000 கோடியில் ஆன்மீக நகரத்தை அமைப்பதாக ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது. ஆலயங்கள், இந்த ஆலயங்களை புதுப்பிப்பது குறித்தோ, இந்த ஆலயங்களை கட்டுவது குறித்தோ, அதன் விழாக்கள் குறித்தோ எங்களுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. அது சட்டப்படியான அங்கீகாரம். அது அவரவர் மதம், அவரவர் உரிமை, அவரவர் வழிபாடு, சட்டத்தில் இடம் இருக்கிறது. மகிழ்ச்சியாக அனைத்து மதமும் விழாக்களை நடத்தி அமைதியாக வாழ்வதில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு முழு உடன்பாடு உண்டு. ஆனால் 35,000 மதசார்பற்ற ஒரு நாட்டில் 35,000 கோடிக்கு ஆன்மீக நகரம், இந்து ஆன்மீக நகரம் என்றால் வேதாலயத்திற்கு அதில் இடம் இருக்கிறதா? மசூதிக்கு அங்கே இடம் இருக்கிறதா? பௌத்தத்துக்கு அங்கே இடம் இருக்கிறதா? சீக்கியத்திற்கு அங்கே இடம் இருக்கிறதா? நாடே மதச்சார்பற்ற நாடு. மதச்சார்பற்ற ஒரு நாட்டில் ஒரு மதத்திற்கு மட்டும் ஆன்மீக நகரம் என்றால் பிற மதங்கள் சரி. இன்னொரு கேள்வி மேடும், ஆன்மீக நகரம் என்றால் ஆத்திக நகரம் ஒன்று அமைக்க முடியுமா? ஒன்றிய அரசு தயாரா? கடவுள் உண்டு என்பவருக்கும் இது நாடு, கடவுள் இல்லை என்பவருக்கும் இது நாடு. எனவே சட்டம் இதை அங்கீகரிக்கிறது. எனவே இது நல்ல முறை அல்ல. இந்தியாவை மத ரீதியாக பிரிப்பதற்கு ஒவ்வொரு திசையிலும் அடிமேல் அடி வைத்து ஒன்றிய அரசு நகர்கிறது. அதற்கு நாட்டின் பிரதமரே தலைமை தாங்குகிறார். இது பேராபத்து என்று நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். நிறைவாக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு சர்வதேச தொடர்புள்ள கட்சி, விடுதலை இயக்கங்களுடன் தொடர்பு கொண்ட கட்சி, ஏழை நாடுகளுடன் தொடர்பு கொண்ட கட்சி, உலகில் ஆதிக்க நாடுகளை எதிர்க்கிற கட்சி. அந்த வகையில் நீண்ட நெடுநாளுக்கு பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கோரிக்கை நிறைவேறுகிறது.
இந்தியா வெறும் அமெரிக்கா, இங்கிலாந்து, ரஷ்யா என்ற வளர்ந்த நாடுகளோடு மட்டுமே உறவு கொள்ளக்கூடாது, ஏழை நாடுகளுடன் உறவு கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறது. அந்த வகையில் எத்தோப்பியாவுக்கு நாட்டின் பிரதமர் சென்றிருக்கிறார். அந்த வர்த்தகத்தை, அந்த தொழில்நுட்ப உறவுகளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவிருக்கிறது. ஆப்பிரிக்கா ஒடுக்கப்பட்ட நாடு, ஏகாதிபத்திய நாடுகளால் சுரண்டப்பட்ட நாடு. அந்த நாடுகளோடு தான் இந்தியா நட்புறவு கொள்ள வேண்டும், பிற நாடுகளுடன் நட்புறவு கூடாது என்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிலை அல்ல. ஆனால் அந்த ஏழை நாடுகள் நமது சகோதர நாடுகள், அவர்களை கரந்தூக்கி விட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நீண்ட காலமாக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பியிருக்கிறது, மாநாடுகளில் தீர்மானங்களை போட்டிருக்கிறது. அது இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. வணக்கம். முதல்வர் கலந்து அதே போன்று 24ஆம் தேதி வருகிற 24ஆம் தேதி மகாத்மா காந்தியின் ஊரக வேலைவாய்ப்பு அந்த திட்டத்தை கடந்து செல்கிற அல்லது அதை நெருக்கடி உள்ளாக்குகிற அல்லது அதன் மீது தாக்குதல் தொடுக்கிற ஒன்றிய அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திமுக, சிபிஐ, சிபிஎம், சிபிஐஎம்எல், விசிக இணைந்து கூட்டு போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய அளவில் நாங்கள் நடத்திருக்கிறோம். அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் பேராதரவு தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 26ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 100 நிறைவு கொண்டாட்டங்கள் நாடு முழுவதும் நடத்த நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். அதனுடன் தொடர் நல்லக்கண் அவர்களின் 100 நிறைவும் நடைபெறுகிறது. இதனுடன் சேர்ந்து 2 புகழ்வாய்ந்த மனிதர்களின் நினைவு நாள் நிகழ்வை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒன்று, தொடர் கேடிகே தங்கமணி, தொழிற்சங்கத்தின் மிக பெரும் தலைவர், பாரத்லா உழைப்பாளி மக்களின் ஒப்பற்ற தலைவர். அவரது நினைவையும் போற்றுகிற வகையில் நாங்கள் அந்த நிகழ்வை நடத்துகிறோம். அதில் ஒன்று, அமீர் ஹைதர்கான், தமிழ்நாட்டில் சென்னையில் கட்சியை கட்டியவர்களில் தலைமறைவு காலத்திலேயே கட்சியை கட்டிய புகழ்வாய்ந்த தலைவர் அவர். எனவே அவரது நினைவையும் நாடறிய வேண்டும் என்கிற வகையில் அந்த நினைவை போற்றுகிற நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. இது தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் நடைபெறுகிறது. தமிழ்நாடு முழுவதும் தலைமை அலுவலகம் பாலநிலம் துவங்கி கட்சி கிளைகள் வரை ஒரு விழாக்கோலம் பூண வேண்டும் என்று கட்சியினுடைய மாநில குழு கேட்டுக்கொண்டிருக்கிறது. பிப்ரவரி 7ஆம் தேதி ஒரு மாநில அளவிலான 100 நிறைவு தொடர் RNK அவர்களுடைய பிறந்தநாள் நிறைவை சென்னையில் தலைநகர் வள்ளுவர் கோட்டத்தில் நாங்கள் நடத்திருக்கிறோம். தமிழக முதல்வர் அதில் பங்கேற்பதாக உறுதியளித்திருக்கிறார், ஒப்புக்கொண்டிருக்கிறார். தோழமை கட்சிகள் அதிலே பங்கேற்க இருக்கிறார்கள். எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் அதிலே பங்கேற்க இருக்கிறார். அத்தகைய நிகழ்வுக்கும் தமிழ் கூறும் நல்லுலகம் பேராதரவு தர வேண்டும் என்று உங்கள் வாயிலாக நான் கரங்கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். தேர்தல் என்று வந்துவிட்டால் இந்திய ஜனநாயகம் பல கட்சி இயங்க முறை கொண்ட ஜனநாயகம். பெரிய கட்சியோ சிறிய கட்சியோ களத்தில் இருப்பவர்கள் தான் எல்லோருமே. பிரதமர் முதற்கொண்டு சாதாரண குடிமகன் வரை கருத்துக்கள் சொல்லலாம், பதிலளிக்கலாம். தமிழ்நாடு அத்தகைய மண். உதாரணத்துக்கு சொல்வது என்று சொன்னால் டாக்டர் கலைஞர் முதல்வராக இருக்கிற போதே மிக சாதாரணமானவர்கள் யாராவது கேள்வி எழுப்பினால் பதில் சொல்வார். தனக்கு நிகரா என்று அவர் பார்ப்பதில்லை. தான் ஒரு மாநில முதல்வர், யாரோ ஒரு சாதாரணமானவர் ஜனசக்தியிலே கேள்வி கேட்கிறார் என்பதாக அவர் கடந்து செல்வதில்லை. எத்தகைய கேள்வியாக இருந்தாலும் அத்தகைய கேள்விக்கு உரிய அரசியல் பதிலளிப்பார். அவர் யார் கேட்கிறார்கள் என்பதல்ல ஜனநாயகத்தில், கருத்துக்கள் தான். எனவே பல கட்சி இயங்க முறையில் இப்ப நாடாளுமன்றம், சட்டமன்றத்தில் எண்ணிக்கை எங்களுக்கு இல்லை. எண்ணிக்கை இல்லாத காரணத்தினால் நாங்கள் சிறிய கட்சி. ஆனால் கொள்கை அளவில் எங்களை கடந்து சென்று விட முடியுமா? பிரதமரோ உள்துறை அமைச்சரோ? எனவே களம் என்பது கருத்தியல் களம் தான் ஜனநாயகத்தில், சிறிது பெரிது என்பதல்ல. நாங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிற போது நாங்கள் முன்மொழிந்ததுதான் ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், தகவல் உரிமை பெறுகிற திட்டம். எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிற போதுதான் இந்தியாவுடைய நாடாளுமன்றம் முதல் விருதை இந்திரஜித் குப்தாவுக்கு வழங்கியது. உலகத்தின் தலை சிறந்த இந்தியாவுடைய நாடாளுமன்றத்தின் முதல் விருதை பெற்றதே சிபிஐ. அதன் எண்ணிக்கை காங்கிரசுக்கு பிஜேபிக்கு நிகரானதல்ல. ஆனாலும் தேர்வு செய்கிற போது கம்யூனிஸ்டுகள் தான் தேர்வு செய்கிறார்கள். எனவே இங்கே பெரிது சிறிது என்பதல்ல,
களத்தில் எல்லோரும் இருக்கிறோம். எல்லோருக்கும் பதிலளிப்பதும் எல்லோரையும் பார்த்து கேள்வி கேட்பதும் ஜனநாயகத்தின் இயல்பு. அந்த வகையில் விஜய் சொல்வதை ஏற்க இயலாது. நாங்கள் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை சப்போர்ட் பண்ணல, உறுதியாக கூட்டணியில் இருக்கிறோம். இது ஒரு கொள்கை கூட்டணி. எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கிறது. எதை கண்டும் யாரை கண்டும் அச்சப்பட தேவையில்லை. தீய சக்தி என்று நீங்கள் திமுகவை சொல்கிற போது அணி சேர்ந்திருக்கிற எல்லோருக்குமே இதில் பங்கு இருப்பதாக அர்த்தம். நாங்கள் தூய சக்தி என்று சொன்னபோது நேற்று வரை எந்த சக்தி? செங்கோட்டையன் ரொம்ப பியூரிட்டி, ரொம்ப ரொம்ப மிக தூய்மையான சக்தி அந்த சக்தி. எனவே மாசுபட்டவர்கள் எல்லோரும் விஜய் அருகில் வருகிற போது தூய்மை அடைகிறார்களா? அதுபோல ஒரு சக்தி இருந்தால் இந்தியாவிற்கே நல்லது. எல்லோரும் ஒன்றிய அரசு இவர் பக்கத்தில் நிற்கலாம், தூய்மை அடைந்து விடுவார் உள்துறை அமைச்சர். அந்த அத்தகைய மந்திரம், அத்தகைய சக்தி விஜய்க்கிடம் இருப்பது நமக்கு தெரியாமல் போய்விட்டது. அதல்ல அரசியலில். எங்களை பொறுத்தவரை திமுக ஜனநாயகத்துக்காக குரல் எழுப்புகிறது, சட்ட முறைமைக்காக குரல் எழுப்புகிறது, தமிழ்நாட்டின் உரிமைக்காக குரல் எழுப்புகிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்தியாவின் கூட்டு சேவைக்காக குரல் எழுப்புகிறது. அதனால்தான் திமுகவுடைய அருகில் இருந்து திமுகவை கொள்கை கூட்டணி என்று நாங்கள் சொல்வோம். இல்லை, அதாவது நபர்கள் எடுத்தீங்கன்னாக்கா இப்போ உங்களில் நீங்கள் தூய சக்தியா நான் தூய சக்தியான்னு வந்துவிடும். எனவே நபர்களை அசஸ் பண்ணுறதை விட கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை கொள்கையை அசஸ் பண்ணுறோம். கொள்கை எவ்வளவு தூய்மை என்பதை பாருங்கள். மக்களை பிரிக்காத கொள்கை தான் தூய்மையானது. மக்களை ஒன்றிணைப்பது தான் தூய்மையானது. அரசியல் அறம் தான் தூய்மையானது. எனவே நபர்களை நீங்கள் ஆய்வு செய்ய ஆரம்பித்தால் அந்த மந்திரக்கோள் யாரிடம் இருக்குது நம்மால் சொல்ல முடியாது. அங்கே செல்ல நாங்கள் விரும்பவில்லை. கொள்கை தான். இந்தியாவின் ஒற்றுமை ஒருமைப்பாட்டை, நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பிஜேபி சிதைக்கிறது. அதுதான் முதல் எதிரி என்று நாங்கள் சொல்கிறோம். அதை கூட கொள்கை ரீதியான எதிரி, கொள்கை ரீதியாக வீழ்த்த வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்கிறோம். தவிர சொல்லாடலில் கூட தாழ்வான சொல்லை நாங்கள் பிஜேபியின் மீது சுமத்துவதில்லை. அடுத்து சார், அது எனக்கு தெரியல, ஆனால் ஆபத்தான சக்தி. அடுத்துங்க, கட்டாயம் தரணும். ஏழைகளுக்கு நாளை ஒரு நாள் எப்பொழுதும் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் தருகிற உதவியை நாங்கள் வரவேற்கிறோம். எவ்வளவு தாராளமாக மக்கள் எவ்வளவு எதிர்பார்த்தாலும் அதை தருவதற்கு தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் கொள்கை. நிதிநிலை அதற்கு ஒத்துழைக்குமானால் எவ்வளவு தரட்டும், அவங்க அதை நாங்கள் வரவேற்போம். தரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டோம். ஒன்றிய அரசு கொடுக்கணும். அது ஒரு சமூக பிரச்சனை தான், கவலை தான். ஒப்பிடுகிற போது தமிழ்நாடு மருத்துவத்துறையில், மருத்துவ கல்வியில், பல்வேறு தொழில்நுட்ப கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில் அது முன்னேறி வருகிறது. நாம் இதர மாநிலங்களும் ஒப்பிடுகிற பொழுது கேரளாவும் தமிழ்நாடும் முன்னணியில் இருக்கிறது, உண்மைதான். இடைநிறுத்தல் ஒரு சமூக பிரச்சனை. வறுமையும் ஏழ்மையும் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. தமிழ்நாடு நல்லாட்சி, முதல்வர் நல்லாட்சி தருகிறார், தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது, நல்ல திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறது. ஆனாலும் இன்னும் வறுமை ஒழியவில்லை, ஏழ்மை ஒழியவில்லை. வறுமையும் ஏழ்மையும் ஒழிய வேண்டும் என்று சொன்னால் 40 கோடி பேருக்கு தேவையான செல்வங்களை 4 பேர் வைத்திருக்கிறார்கள் அல்லவா, அது பொதுவாக்கப்பட வேண்டும். செல்வ வளங்களை யார் உருவாக்குவது? உழைக்கிற மக்கள். அது அவர்களுக்கு சொந்தமாக்க வேண்டும். அதற்கு ஒரு சோசியலிஸ்ட் ஆட்சி முறை, அந்த ஒரு கருத்தியல் முறை, சட்ட முறைமைகள் இந்தியாவுக்கு வருகிற போது தான் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்பது எங்கள் கருத்து. அடுத்து இல்லை, மது தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் படிப்படியாக அது நிறைவேற்றப்படும். இப்போ அணு கொள்கைனாக்கா அது படிப்படியாக அணுமுறைகளிலிருந்து நாடு உலகமே விடுபட வேண்டும். அது உடனடியாக முடியாது என்பதால் படிப்படியாக விடுபட வேண்டும். இயற்கை சூழ்ந்த வாழ்வுதான், அணுவால் உலகம் சூழக்கூடாது. அதுபோல் ஒரு மதுப்பழக்கம் இல்லாத ஒரு உலகம் தேவை. மனித மனங்கள் கலாச்சாரப்படணும், சட்ட முறைமைகள் கலாச்சாரப்படணும், விழிப்புணர்வு வேணும், கல்வி பெரும் பங்காற்றணும். இப்போ இவ்வளோ இணைந்திருக்கிறது. ஒரு நாளில் அது நிறுத்த முடியாது, படிப்படியாக இருக்கணும். எங்களை பொறுத்தவரை மது பழக்கம் இல்லாத, மது இல்லாத உலகம், மது இல்லாத நாடு, மது இல்லாத தமிழகம், இது அடிப்படை கொள்கை.
ஆனால் இதை உடனடியாக நிறைவேற்ற முடியுமா, நாளைக்கு அப்படி முடியுமானா முடியாது. படிப்படியாக நிறைவேற்ற வேண்டும் என்பது எங்கள் கொள்கை. அது கவலைதான். படிப்படியாக அதிகரிக்க கூடாது. அதிலிருந்து எந்த ஒரு அரசும் வருவாயை ஈட்டக்கூடாது. நிச்சயமாக மதுத்துறையிலிருந்து வருவாயை ஈட்டக்கூடாது. அங்கிருந்து வருவாயை ஒரு அரசு எதிர்பார்க்க கூடாது, எத்தகைய அரசாக இருந்தாலும் சரி. டாஸ்மாக் தொழிலாளர்கள், ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களது கோரிக்கைக்காக இப்பொழுது நாங்கள் போராடுகிறோம். அப்படின்னா எல்லாரும் மது குடிக்கணும்னு அர்த்தம் இல்லை. மதுவிலிருந்து மெல்ல மெல்ல தமிழகம் விடுபட வேண்டும், கலாச்சாரம் விடுபட வேண்டும். இப்போ நீங்கள் நம்மள யாருமே மது அருந்துவது இல்லை. என்னதான் மது அருகில் இருந்தாலும் நான் மது அருந்துவதில்லை. என்ன காரணம்? மனித மனம் கலாச்சாரப்பட்டிருக்கிறது. எனவே கல்விக்கும் கலாச்சாரத்துக்கும் பெரும் பங்கு இருக்கிறது. அதை நோக்கி நாம் நகர்த்துவோம். எங்கள் கொள்கை அதுதான். அடுத்து நிச்சயமாக இரட்டை இலக்கை காட்டிலும் இன்னும் இரட்டை இலக்கு 30-40 என்று கேட்பதற்குரிய அரசியல் தார்மீகம் எங்களுக்கு உண்டு. 100 ஆண்டு கால அரசியல் இயக்கம் இது. சட்டமன்றத்தில் 2 பேர், நாடாளுமன்றத்தில் 2 பேர் என்பதால் சிறிய கட்சி அல்ல இது. நாடு முழுவதும் அமைப்பு இருக்கு. நீங்களே தொலைக்காட்சியில் 60-70 பேர் சேலத்தில் திரண்டோம் தன்னியல்புல. எனவே 100 ஆண்டுகள் அமைப்பு இது. எனவே நாங்கள் எத்தனை சீட்டு வேணாலும் கேட்பதற்கு தார்மீகம் உண்டு, அரசியல் தார்மீகம் உண்டு. அவ்வாறு கேட்டாலும் அது அரசியல் ஜனநாயக விரோதமாக முதல்வர் எடுத்துக்கொள்ள மாட்டார், கூட்டணி தலைவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனாலும் சூழல் இருக்கிறதல்லவா, கூட்டணி தலைமை தாங்குகிற கட்சி, இவையெல்லாம் பார்த்து சூழல் கற்றவாறு நாங்கள் கேட்போம், நாங்கள் வெல்வோம். என்னங்க நாடே அவர்களை புறக்கணிக்கிற காலம் எழ வேண்டும் என்பது எங்கள் கருத்து, எங்கள் விருப்பம். உங்கள் விருப்பம் அவ்வாறே இருக்கும்.